இந்த மரியியல் பயிலரங்கு அல்லது பாசறையை நீங்கள் மிக சிறப்பாக இங்கே இதை நடத்துவது எனக்கு, நான் இந்த மரியியலில் ஒரு முனைவர் பட்டம் பெற்றவன் என்ற முறையிலும் இதில் சிறு குருவாக இருந்ததிலிருந்து தொடர் ஆர்வம் கொண்டவன் என்ற முறையிலும் உங்களை அதில் பாராட்டுகின்றேன். கண்ணுதர் பெருங்கடவுளின் தாய் கழகமோடு அமர்ந்து, இந்த கண்ணுதர் பெருங்கடவுள்னா பரஞ்சோதி முனிவர் 16வது நூற்றாண்டுல சிவபெருமானை சொன்னது. அவருக்கு கண், நெற்றி கண். நமக்கு யாவேக்கும் கண்ணு, ஐ ஆஃப் யாவேன்னு ஒரு ஏன்ஷியன்ட் சிம்பிள் இருக்கு. அதனாலதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். கண்ணுதர் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்துனா, கழகம் திருவள்ளுவருடைய அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசம், கம்பருடைய அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசம், மற்றவர்களுடைய அர்த்தம். ஆனால் இன்றைக்கு அது அறிஞர்கள் கூடுகின்ற இடம் கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அறிஞர்கள் கூடுகின்ற இடம் கழகம். கழகமோடு அமர்ந்துனா இறைவனின் தாய் திரு அவையோடு அமர்ந்து, அதான் அந்த முதல் வாக்கியத்துக்கு பொருள். சரியா? சரி. இந்த கிறிஸ்தவ பக்தி வெளிப்பாடுகள் விவிலியத்தில் இருந்துதான் தோன்றியது. என்ன மேரியன் ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? மேரியன் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற வார்த்தையே 1977 தான் போப் ஜான் பால் II ஆரம்பிச்சார். இந்த ரிடம்டோரிஸ் மாத்தர், இறைவனின் தாய், மீட்பரின் தாய் என்ற அந்த அப்போஸ்தலிக்க ஊக்க மடலின் வழியாக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க 1974. அப்ப மரியியல், மரி பக்தி அப்படிங்கிறது உன்னதரின் நிழல் உன் மீது நிழலிடும், நீ இறை வார்த்தையை தாங்குவாய் என்பதுதான் மரியியல் ஆன்மீகம். அதுதான் மரியாள் பக்தி. அப்ப உன்னதரின் ஆவி என்ற அது கிறிஸ்தவ ஆன்மீகம் என்று கூட சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் ஒரு மேரியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லுவதற்கு இல்லை. இது அதை வாழ்ந்து காட்டிய புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அந்த உன்னதரின் ஆவி உன் மீது நிழலிடும் என்பதிலிருந்து பிறப்பதுதான் இந்த மரியியல் ஆன்மீகம் என்பது. இந்த மேரியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது நான் உங்களுக்கு சொன்னது போல 87 தான் வந்தது. அதற்கு மேரியாலஜி, மரியியல் என்ற அந்த வார்த்தை 1650 தோன்றியது. 1650 தோன்றியது. அது தனிப்பட்ட ஒரு டிசிப்ளின், தனிப்பட்ட ஒரு துறையாக மாறியது 1920களில். 1920களில் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்னதாகவே பல மேரியன் மூவ்மெண்ட், லிட்டர்ஜிக்கல் மூவ்மெண்ட், மேரியன் மூவ்மெண்ட்ஸ் வேர் த டூ ஆர்ம்ஸ் ஆஃப் த சர்ச். 2 கைகளாக திருச்சபைக்கு செயல்பட்டது. நம்ம இன்றைக்கு வழிபாட்டில் சில மாற்றங்கள்லாம் செய்கிறோம்ல, இதெல்லாம் 1947 மீடியாத்து தேயி மாத்தர் தேயி அப்படின்னு ஒரு என்சிகலிக்கல்ல 12ஆம் பத்திநாதர் அப்ரூவ் பண்ணியிருக்கார். டயலாக் மாஸ் எல்லாம் அப்பவே அவர் அப்ரூவ் பண்ணியிருக்கார். சில வத்திக்கான் சங்கத்தில் இருந்துதான் மாற்றங்கள் வந்ததுன்னு நினைக்கக்கூடாது. அதனுடைய 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சில மாற்றங்கள் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ல செய்து பார்க்கப்பட்டது, சில போதனைகள் வெளிவந்தன. எனவே மாற்றம் என்பது ஒரு சங்கத்திலிருந்து கரெக்டா இந்த தேதியிலிருந்து தான் வரும் என்று நாம் நினைக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க இப்பவே இன்னோவேட்டிவா இருக்கணும், ஃபிடலிட்டி டு த ட்ரெடிஷன் இருக்கணும், இன்னோவேட்டிவா இருக்கணும். அதுக்குன்னு போய் சென்று வாருங்கள் பூசை முடிந்ததை முதல்ல சொல்லக்கூடாது, கடைசியாக சொல்லுங்க. அது இன்னோவேஷன் கிடையாது. ஃபிடலிட்டி டு த ட்ரெடிஷன் அண்ட் இன்னோவேஷன் 2 இருக்கணும். வத்திக்கான் சங்கத்தில் இருந்துதான் மாற்றம் வந்தது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். லிட்டர்ஜிக்கல் மூவ்மெண்ட், மேரியன் மூவ்மெண்ட், ரிசோர்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று. ரிசோர்ஸ்மெண்ட் இந்த 3 முக்கியம். 3 பெட்ராலஜி, மேரி அண்ட் த ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச். எக்லசியோ டிப்பிக்கல்னு சொல்றாங்கல்ல திருச்சபை, கிறிஸ்டோ டிப்பிக்கல், இயேசுவை மையப்படுத்திய மரியியல், திருச்சபையை மையப்படுத்திய மரியியல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. எக்லசியோ டிப்பிக்கல், கிறிஸ்டோ டிப்பிக்கல், இதெல்லாமே முன்கூட்டியே வந்தது. அதிலிருந்து தான் 1958 இந்த மாதாவை உடன் ரட்சகி அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கோட்பாட்டை முன்வைத்தார்கள். அது அப்புறம் சொல்லலை, அது வெளியிடலை. அது ஏன் வெளியிடலை என்றால் எக்குமெனிக்கல், இந்த கிறிஸ்தவ ஐக்கியத்திற்கு பிரச்சனையாக இருக்கிறது.
நாம் ஒவ்வொருவருமே மீடியாட்ரிக்ஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். மாதா மட்டும் இல்லை, நாம் ஒவ்வொருவருமே படைப்பு, இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஃப் காட். அது ஒரு காரணம் ஏன் போப்பு பின் வாங்கினாரு. எத்தனையோ கையெழுத்து அனுப்புனாங்க. அதுக்காண்டி பெரிய ஸ்டூவென்வில்ல யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே வேலை செய்யுது. இந்த இயக்கங்களை நடத்தி ஓட்டும் அப்படின்னா கையெழுத்து வேட்டைகள் நடத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது அவசரப்படலை. அதுக்கு காரணம்லாம் சொல்லியிருந்தார். each one of us created in the image and likeness of God is a mediatrix of God's grace. Not only in a special way மாதா இருக்கிறாங்க, அதுக்காண்டி அது ஒரு டாக்மாவா அது இது பண்ணலை. ஸோ இன்னைக்கு இந்த மரியாள் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு ஜெனட்டிக் கோட், மரபு குறியீடு. அது நேற்று, இன்று, நாளையும் தொடரும். கிறிஸ்தவ மரியாள் எங்க இருக்கிற? காஸ்பல்ல தான் இருக்காங்க. காஸ்பல்ல மரியாதை வேற எங்க நீங்க பாத்தீங்க? காஸ்பல்ல தானே பாத்தீங்க. அப்ப இன்றைக்கு சோசியலாஜிக்கல் ப்ரொஜெக்ஷன் சொல்றாங்க இல்லையா, சமூக ஆய்வு வெளியீடுகள். அதுல 2 விதமான ட்ரெண்ட் இருக்கு. ஒன்று வார்னர் அப்படின்னு இந்த மேரி மித், அந்த மாதா சொல்ற அற ஒழுக்க நெறிகள் எல்லாம் எக்ஸாஸ்டட், அது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற ஒரு ஆய்வு இருக்கு. அது ஒரு வகையான ஆய்வு. மாதா யாரையும் நிறைய அதிகமா இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அழைப்பது இல்லை, ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு ஒரு ஏவுதல் கொடுப்பதில்லை என்று அப்படி ஒரு சோசியலாஜிக்கல் ஸ்டடி இருக்கு. அதே சமயத்தில் ஜோனத்தன் அப்படிங்கிறவர் அவர் இது அடுத்த மில்லேனியம் வரைக்கும் போகக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது, மரியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சமூகத்தில் என்ற ஆய்வும் இருக்கிறது. எது எப்படியோ நற்செய்தி இருக்கின்ற வரையில், கிறிஸ்து இருக்கின்ற வரையில் மாதாவும் இருப்பார்கள். நாம் எப்போது இந்த மீட்பை உணர்வதற்கு நம்மையே கான்சியஸ்னஸ் சொல்றோம் இல்லையா, நம்மையே ஒரு மாதிரி தயார் பண்றோம்ல. அப்ப மீட்பு என்னது? சிலுவையினுடைய அடியில் மீட்பு, நமக்கு சிலுவையால் மீட்பு. அப்பொழுதெல்லாம் இந்த தாயை நாம் மறந்து விட முடியாது. காரணம், அந்த சிலுவையினுடைய அடியில் தான் இதோ உன் தாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தை. எனவே மேரியன் டிவோஷன், மரியாள் பக்தி என்பது யார் ஆரம்பிச்சா? இயேசுதான் ஆரம்பித்தார். நாங்க பக்தி சபைகள் ஆரம்பிக்கவில்லை, இயேசு ஆரம்பித்தோ. அதன் பிறகு எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே என்று கணா கண்டேனடி தோழின்னு ஆண்டாள் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி மாதா தன்னை பற்றிய கணா கண்டாள். எல்லா தலைமுறைகளும் இப்ப ஊட்டி, கோயம்புத்தூர். எனவே மரியாளை நாம் தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருக்கிறார். அதனால்தான் பாரதிதாசன் சொல்லுவது போல, பாரதிதாசன் இட்டதொரு தாமரைப்பூ இதழ் விரித்தது போல இன்றும் திருச்சபை அவளை சுற்றி வட்டமாய் அமர்ந்திருக்கிறது. இட்டதொரு தாமரைப்பூ இதழ் விரித்தது போல இன்றும் அவளை மையப்படுத்தி திருச்சபை அமர்ந்திருக்கிறது. தவிர்க்க முடியாது மரியாளை பற்றி. எனவே இயேசு இதோ உன் தாய் என்று சொல்லுகிற போது அவர் எவ்வாறு அவரை மதித்தாரோ, அவர் மேல் கரிசனை கொண்டிருந்தாரோ, அவருக்கு உதவி செய்தாரோ, அதை போல் நாமும் செய்ய வேண்டும் என்பதுதான் மரியாள் பக்தியினுடைய சுருக்கம். மரியாளை பற்றி அதிகமாக விவிலியத்திலே சொல்லப்படவில்லை. அது ஒரு காரணம். அது நேர்மறையாகவும் நிறைய பேர் எழுதுறாங்க, எதிர்மறையாகவும் நிறைய பேர் எழுதுறாங்க. இப்போ மேரியன் டிவோஷன்னா நமக்கு புரியுது. பிபிளிக்கல் எவாஞ்சலிக்கல்ஸ்ன்னு சொல்லி பல ப்ராட்டஸ்டன்ட் சபைஸில் இருக்காங்களா, அவங்களுக்கு மேரியன் டிவோஷனா புரியாது. என்னமோ அவங்களுக்கு எட்டிக்காய் பார்த்தது மாதிரி இருக்கும், அவங்களுக்கு புரியாது. கொஞ்சம் தான் மரியாளை பற்றி அங்கே இருக்கிறது, ஒரு சில இடங்களில் சுருக்கம். ஆனால் சுருக்கமாக இருந்தாலும் அதில் 2 உதாரணம் எனக்கு ஞாபகம் இருக்கு சுருக்கமாக இருப்பதை பற்றி. அப்ரஹாம் லிங்கன் இல்லை, அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினாரு. அப்ரஹாம் லிங்கன் எவ்வளவு பெரிய ஆள்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? 17 பக்கம் கொடுத்துட்டு அந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு என்னுடைய ஆட்டோ பயோகிராஃபி அப்படின்னு சொல்லி நானே எழுதினேன்னு சொல்லிட்டு, ஐ ஆம் சாரி, எனக்கு டைம் இல்லை, டைம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுருக்கி சொல்லியிருப்பேன் அப்படின்னா. 17 பக்கம் அவருடைய வாழ்க்கை வரலாறு. டைம் இல்லையாம், டைம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுருக்கி சொல்லியிருப்பாராம். மாதாவை பாருங்க, அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள், அதை தவிர வேற எதுவும் பேசவே இல்லை. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள், அதுதான் மேரியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது
பல உதாரணங்களை நாம் சொல்லலாம். அதனால இப்ப இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய தொடக்கமே நீங்க பாருங்களேன். அதனுடைய தொடக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, எந்த ஃபீஸ்ட் அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க, 5ஆம் பக்கம். வத்திக்கான் சங்கம் முதல் அமர்வே கடவுளின் அன்னை என்ற திருவிழாவன்று அக்டோபர் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. சில பேர் மாதா மேக்சிமலிஸ்ட் மினிமலிஸ்ட்ன்னு சொல்லிக்கிறாங்க. அது சரியான வார்த்தைகள் அல்ல. அதிகப்படியாக உயர்த்தி பேசுவது, மிக குறைச்சலா மாதாவை பத்தி பேசுவது அப்படின்னு 2 செக்ட் உலகத்துல இருக்கிறாங்க. அப்படி இல்லை, அது மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் முதல் சங்கத்தினுடைய முதல் அமர்வே டிவைன் மெட்டர்னிட்டி, கடவுளின் அன்னை என்ற திருவிழா அப்பொழுது அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி. அதனுடைய இறுதி அமர்வு என்னைக்கு இருந்தது? அது 1965 8ஆம் நாள் அமலோற்பவ மாத திருவிழா அன்றைக்கு அவருடைய இறுதி. அவருடைய பேருரை யாரு ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். செகண்ட் வேட்டிகன் கவுன்சில் ஆரம்பிச்சது யாரு? வெரி குட், ஜான் 23. அவர் அன்றை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹோலி ஹவுஸ் ஆஃப் லொரேட்டோவுக்கு போயிட்டு வந்தாரு. பயந்தாரு. மாதாவை பத்தி அதிகமா நம்ம பேசுறோங்கிற கிரிட்டிசிசம் திருச்சபையில இருந்தாலும் போப்பே கொஞ்சம் பயந்து போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹோலி ஹவுஸ் ஆஃப் லொரேட்டோ போய் வேண்டிக்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் ஆஃப் த கவுன்சில் இஸ் அவர் லேடின்னு சொன்னாரு. ஸ்டார் ஆஃப் த கவுன்சில்ல பெரித்தி அப்படிங்கிறாங்கல்ல எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களாம் வந்திருக்காங்கல்ல, 2000 பேருக்கு மேல இருக்கிறாங்க அங்க, பிஷப்ஸோட சேர்ந்து இருக்காங்க. அவர்களுக்கே ஸ்டார் யாரு? மாதா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. கிறிஸ்தவர்களின் சகாய தாய்க்கு அந்த ஜெபத்தை, அதனுடைய பேருரையை பரிந்து பேசுதல், அவங்க பரிந்து பேச சொல்லி வேண்டிட்டு அந்த உரையை முடிக்கிறார். ஸோ மரியாளை இந்த திருச்சபையினுடைய ஆன்மீகத்திலிருந்து எடுக்கவே முடியாது. அது கிறிஸ்தவ ஆன்மீகம்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ராமன் எத்தனை ராமனடின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் இப்போ வாசிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கே சிரிப்பா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் அண்மையில் எத்தனை மாதா இருக்குன்னு பாருங்க. மரியா காட்சி கொடுத்த இடங்களாக லூர்து, பாத்திமா, லாசரேத், கார்மேல், குவாடலுப்பே, மெஜுகோரி, வேளாங்கண்ணி போன்ற திருத்தலங்கள் இன்னும் இருந்தா கோச்சிக்காதீங்க, கருதப்படுகின்றன. அங்கு மரியாவின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாடி பலர் செல்கின்றனர். அண்மை காலங்களில் புது வகையான புதிய பேர்களில் மரியா காட்சி சார்ந்த அனுபவங்கள் கொடுப்பதாகவும் புதுமைகள் புரிவதாகவும் நவீன ஊடகங்கள் மூலமாக பரப்பப்பட்டு அவை மக்களிடையே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது ஏன் அப்படின்னா, பால் தி 6th 6ஆம் சின்னப்பரே இந்த மாதிரி காட்சிகளை பற்றி அறிக்கையிடுவதற்கு உங்களுக்கு பர்மிஷன் தேவையில்லைன்னு லிஃப்ட் பண்ணிட்டார். லிஃப்டட் த பேன். முன்னாடியெல்லாம் பிஷப்ஸ்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இதை பற்றி பேசணும். இப்போ சோசியல் மீடியாவில் நீங்கள் எதை வேணாலும் போடலாம். அதனால தான் இது அப்படி பரவலாக பரப்பப்படுகிறது. தமிழகத்தில் கர்ப்பிணி மாதா சென்னையில், குழந்தை மாதா காங்கேயம் உங்க டயசஸ், இங்க மணல் மாதா சொக்கன்குடியிருப்பு அங்கே இருக்கார் அவர், கடல் மாதா வெள்ளப்பட்டி, மலை மாதா கொணலை, மலை மாதா அச்சரப்பாக்கம், மின்னல் மாதா தன்னூத்து, திருக்கல்யாண மாதா என இதெல்லாம் பக்திகளின் வெளிப்பாடு. ஆனால் அதே சமயத்துல ஒரு டிரான்சிட்டரி சென்டிமெண்டலிசத்தை மையப்படுத்தி கடந்து போகக்கூடிய ஒரு உணர்வு மயமான பெயர்களில் நாம் இவைகளை ஆரம்பிக்க கூடாது. மாதா பக்தி அதற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல, கிறிஸ்து மையம் இருக்க வேண்டும். அது நீங்கள் பங்கு தந்தையாக இருக்கும்போது புது மாதாக்களையும் உருவாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கடவுளை நாடி நின்று பாடி நின்று இயேசுவை புகழ்ந்தவர் மரியாள். மரியாளின் நம்பிக்கையால் எத்தனையோ வியக்க வைக்கும் அனுகூலங்கள் உள்ளன. விவிலிய பின்னணியில் மானிட பிறவிகளில் பெரும் பெண்ணாக பெரும் பெண்ணாக பெற்று தரும் பெண்ணாக தனிவரம் பெற்றவர் மரியாள். இந்த இஸ்ராயலின் மகள் திரு அவையின் மகளாகவும் பார்க்கப்படுகிறார். ஜான் த பேப்டிஸ்ட் அண்ட் டேவிட், பழைய ஏற்பாடு அந்த உருவகத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க லேசா.
மரியாளை பார்த்தபோது வயிற்றினுள்ளே எலிசபெத் அம்மாவுக்கு ஜான் த பேப்டிஸ்ட் துள்ளி குதித்தார்னு இருக்கு இல்லையா, அது அப்படியே ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டை தூக்கி வர்றப்ப தாவீது துள்ளி குதித்தார். ஞாபகம் இருக்கா? துள்ளி குதித்தார். இங்கே புது டபர்னாக்கிள் எது? மரியாளுடைய உற்பவம், அந்த உற்பவம் இஸ் a new the first tabernacle. அது வந்து ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இஸ் த டபர்னாக்கிள், ப்ரீஃபிகரிங் த டபர்னாக்கிள். அங்க வந்து தாவீது, இங்க வந்து ஜான் த பேப்டிஸ்ட் மாதாவுக்கு முன்னால ஆடிக்கிட்டு இருந்தது உற்பவத்திலேயே. சரி, எலிசபெத்துக்கு எப்போ தான் கர்ப்பிணியாக ஆண்டவர் சொன்னாரு, கனவுல சொன்னாங்க. எப்போ தெரியும்? மாதா போனோன்னு துள்ளி குதிச்சோன்னு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது எலிசபெத்துக்கு மாசமா இருக்குங்கிறது தெரியாது. ஸோ மாதாவினுடைய பிரசன்னம் அது இயேசுவை தாங்கி இருப்பதனால், மாதா வந்து மூன், நான் கடைசி கன்க்ளூஷன்ல சொல்லுவேன், மூன் தான். சூரியனுடைய ஒளியைத்தான் பிரதிபலிக்க முடியும், தனக்கென்று ஒளி இல்லை. இருந்தாலும் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த மாதிரி. God gave her life of grace. Mary gave him life of flesh. உடல் சார்ந்த வாழ்க்கையை மரியாள் இயேசுவுக்கு கொடுத்தாள். அருள் சார்ந்த வாழ்க்கையை இயேசு மரியாவுக்கு கொடுத்தார். திரு அவை மரியாளில் தன்னையே ஒரு ஆளாக, திருச்சபையில் தன்னை ஒரு ஆளாக, பெர்சானிஃபிகேஷன், பர்சன்ஹுட்னு சொல்றோம் இல்லையா. திரு அவை என்பது என்ன? எங்க இருக்கு திரு அவை என்பது? ஒரு ஆள், மரியாளில் பார்க்கிறது, மரியாளில் பார்க்கிறது. திருச்சபை என்பது உருவாக்கப்பட்டது அல்ல, நாட் ஹியூமன் அப்பேரத்துஸ். Like societies are formed in the registration office, trusts are formed. திருச்சபை பிறந்தது எதிலிருந்து பிறந்தது? ஒரு பெண்ணிடமிருந்து பிறந்தது. ஸோ பெண்மை திருச்சபையினுடைய இன்றியமையாத ஒரு கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஃபெமினிட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். திருச்சபை உருவாக்கப்பட்டது அல்ல, பிறந்தது. பிறந்தது. இயேசு திருச்சபையினுடைய முதல் உறுப்பினர், மரியாள் திருச்சபையினுடைய இரண்டாம் உறுப்பினர். முறைப்படுத்தப்பட்ட மரியா பக்தியானது நம்பிக்கையை ஒரு அறிவு சார்ந்த அரணாக மட்டுமல்ல, இதயத்தின் காரணங்களின் தகைமையை, ஆரோக்கியமான கதகதப்பையும் கொண்டுள்ளது. பாஸ்கால் சொல்லுவார்ல, பிரெஞ்சு பிலாசபர், கிரேட் ஜெரோமெல்லாம் இருக்காரு. I have reasons of heart which your reasons of mind cannot understand அப்படின்னு சொல்லுவார். அனாலிட்டிக்கல் மைண்டு ஓகே, அது தேவை. அதே சமயத்தில் மாதாவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ரீசன்ஸ் ஆஃப் ஹார்ட். அதே பாஸ்கால் தான் இன்னொன்று சொல்லுவார், certain things must first be accepted in order to love. Certain things must first be loved in order to accept or understand. மாதா வந்து not certain, the thing which who must first be respected, accepted, then you will understand. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஏன் அப்படின்னு, அவள் இதயத்தில் எல்லாவற்றையும் தியானித்தாள்னு இருக்கு பாருங்க. எங்க இருக்கு சொல்லுங்க பாப்பா? 2 இடத்துல இருக்கு. 2 இடமும் இயேசு பிறந்ததற்கு அப்புறம். சில பேர் ப்ராட்டஸ்டன்ட்ல சொல்றாங்கல்ல, மரியாளுக்கு வந்து என்ன வேலை? வாய்க்கால் அல்லது ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். இயேசுவை பெற்றெடுத்து விட்டால் அவளுக்கு நோ மோர், அவருடைய வேலை முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். இந்த வார்த்தை எல்லாவற்றையும் நினைத்து கொண்டிருந்தால் அப்படிங்கிற வார்த்தை இயேசு பிறந்த பிறகு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய மூலச்சொல் என்ன தெரியுமா? சிம்பலையோன். சிம்பலையோன்னு இந்த 2 இடத்துல மட்டும்தான் இந்த ஹோல் பைபிள்லே பயன்படுத்தப்பட்டிருக்கு. சிம்பலையோன்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் புரியும். சிம்பலையோன்னா ஒன் ஹூ கேதர்ஸ், சேகரிப்பவள், சேகரிக்கிறவங்க. இந்த வார்த்தையினுடைய பொருள், இதனுடைய ஆப்போசிட்டை சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு புரியும். சிம்பலையோனுக்கு ஆப்போசிட் டெபிலியோன். டெவிலுக்கு வந்து அந்த ரூட் வேர்டு, கிரீக் வேர்டு வந்து டெபிலியோன். அதனுடைய ரூட் மீனிங் என்ன? ஒன் ஹூ ஸ்கேட்டர்ஸ், சிதறடித்தல். புரியுது? மாதாவுடைய ரோல் இன் த சர்ச். She is the one who gathers, devil is the one who scatters. So இந்த வார்த்தை சேகரிக்கிறாள் என்ற இந்த பொருள்
பொருள் இயேசு பிறந்த பிறகு. இயேசு பிறந்த பிறகு. அதனாலதான் இந்த வட்டமாய் இட்ட தாமரை போல நாம் அமர்ந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் பணி, அதைத்தான் அந்த வார்த்தையில பாரதிதாசனுடைய வார்த்தையை பயன்படுத்தி அந்த அப்போஸ்தலர் பணியில உள்ளதைத்தான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எனவே மனித அறிவாற்றலின் தன்மை தெளிவை நோக்கியே இருக்கும். அதே வேளையில் இதயத்தை நாடும். இதயம் இதத்தை நாடும், வெம்மையை நாடும். இவை ரெண்டையுமே ஒருங்கே கொண்டவர் மரியாள். அதான் கேள்வி கேட்டாங்க, question to God. உங்களுக்கு மரியாளுடைய ஆன்மீகம் பாருங்க, அதுக்கு 3 ஸ்டாச்சுஸ், 3 விதமான ஸ்டாச்சுஸை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க கோயிலில் இருக்கு அல்லது சில இடத்துகள்லாம் இருக்கும். ஒரு சில ஸ்டாச்சுல கை இப்படி இருக்கும், மாதா கை, கண் இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாச்சுஸை நம்ம பார்க்கும்போது தி குவெஸ்ட் ஃபார் காட், அதை நாம் நினச்சிக்கணும். கடவுளை நோக்கியே இருந்தால், நீங்கள் இங்கே பூவை செடி இங்கே கொண்டாந்து வச்சு அது எங்கே போகும்? தெயோசென்ட்ரிக், அது சூரியனை ஹீலியோ சென்ட்ரிக்கா, அந்த சூரியனை நோக்கி தான் போகும். அது மாதிரி மாதாவுடைய கண்ணும் கையும் எங்கே இருக்கு? இறைவனை நோக்கி. இந்த குவெஸ்ட் ஃபார் காட் அது அதிகம் அந்த காலத்தில் தேவைப்படுது. இந்த சோஷியல் மீடியா வந்தோடனே டிசிப்பேஷன் எல்லா லெவல்லையும் இதற்கு விதிவிலக்கே கிடையாது. குவெஸ்ட் ஃபார் காட். இன்னொரு ஸ்டாச்சுல பார்ப்பீங்க, தன்னுடைய மகனை அரவணைத்து இருப்பார். லைஃப் இன் கிரைஸ்ட், லைஃப் இன் கிரைஸ்ட். இந்த முதல்ல குவெஸ்ட் ஃபார் காட்ல நம்பிக்கை, விசுவாசம்னு முன்னாடி சொல்லுவோம்ல, நம்பிக்கை. இந்த ரெண்டாவது லைஃப் இன் கிரைஸ்ட்ல ஹோப், ஹோப், எதிர்நோக்கு. இன்னும் சில ஸ்டாச்சுவில் சகாய மாதாயத்திலங்கெல்லாம் கூட இந்த இப்படி காமிப்பாங்க. மாதா ஜீசஸை இண்டிகேட் பண்ணுவாங்க. இவர்தான், இவரை தன்னை முதன்மைப்படுத்தியவரே கிடையாது. மாதா இயேசுவைத்தான் முதன்மைப்படுத்துவார். நம்ம இமாக்குலேட் ஃபீஸ்ட் அன்னைக்கு வர்ற சில ஆன்சலம்ஸ் லெசன் இந்த பிரிவரியில் ஐ திங்க், படைத்தவனுக்கே படைப்பு கொடுத்த தாய், படைத்தவனுக்கே படைப்பு கொடுத்த சில ஆன்சலம்ஸ் பிரிவரியில் வருதுன்னு நினைக்கிறேன். அவர் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் அதர்ஸ். ஸோ ஹியூமன் அனானிமிட்டியில ஒரு பேச்சு இல்லாத ஒரு நபரை அழைத்து ஒரு யூனிவர்சல் மதர்ஹுட்டுக்கு கொண்டுட்டு வந்தது என்னன்னா, அவர் கடவுளை நோக்கிய பார்வை, ஹியூமனிட்டி மானிடத்தை நோக்கிய உதவிக்கரம் நீட்டியது. ஹெல்பிங் அதர்ஸ். இதை இன்னும் ஆழமாக பார்க்கலாம். நீங்க ஆந்த்ரோபோலாஜிக்கல் டேர்ம்ஸ் இன்னைக்கெல்லாம் புதுசா சொல்றாங்கல்ல, ஃபெய்த் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அனன்சியேஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்த மங்கள வார்த்தை நீங்களும் மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபோன் பண்ணால் கூட இந்த மங்கள வார்த்தை மாதிரியே சொல்லணும். நல்லா இருங்க, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எப்படிங்க, நீங்கள் புலம்பக்கூடாது. சில பேர் ஃபோன் எடுத்தால் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நான் புலம்புவதை விட புலம்புவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க அப்படின்னு சேர்த்துக்கணும். பிரான்சிஸ் அசிசியாருடைய ஜெபம் இருக்குல்ல, அதில் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இந்த ஃபெய்த் ஸ்ட்ரக்சரில் பாருங்க, ரெடினஸ் டு அக்செப்ட், வில்லிங். முதல்ல ரெடியாக இருந்தாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இருந்தாங்க. அவங்கள அப்படியே நீங்கள் இந்த கானாவூரில் உள்ள சர்வெண்ட்ஸை பாருங்கள். நான் நினச்சிக்கிறது, லியோ சொன்ன உடனே அந்த சர்வெண்ட்டை தான் நினச்சிக்கிட்டேன். இன்னும் பதிலே பேசாமல் நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி, அந்த சர்வெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் தட் சர்வெண்ட்ஸ் இஸ் வெரி கிரேட். நீங்கள் அது அவங்களுக்கு பேர் இருக்கா? அவங்களுக்கு பேரே சர்வெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே சர்வெண்ட்ஸ், பேரே கிடையாது, அனானிமஸ். ஆனால் அவங்க வில்லிங், obedient in silence, up to the brim. இது மாதிரி செய்யறதுக்கு ரொம்ப ரேராக தான் நீங்கள் ஆட்களை கண்டுபிடிப்பீங்க. பேரே இல்லை, ஒத்துக்கிறாங்க, ஒபே பண்ணுறாங்க, கேள்வி கேட்காம பண்ணுறாங்க, வேலையை முழுமையாக முடிக்கிறாங்க அந்த சர்வெண்ட்ஸ். அதை பற்றி ஒரு பிரசங்கம் வைங்க வர்ற ஞாயிற்றுக்கிழமை. அந்த சர்வெண்ட்ஸ் இந்த கேனா, வழக்கமாக நம்ம மாதாவை தானே வைப்போம், இந்த சர்வெண்ட்ஸை பற்றி வைங்க. ரொம்ப அருமையானது இருக்கு, இன்ஸ்பிரேஷன். அக்செப்ட், முதல்ல ரெடினஸ் டு அக்செப்ட், அதுக்கப்புறம் பர்சிவியரன்ஸ். எங்கே போகிறாங்க? மலை நாட்டுக்கு விரைந்து, உடனே. அப்துல் கலாம் ஒன்று சொன்னார், இந்த சக்சஸ் இன் யுவர் லைஃப் லைஸ், நான் அது தமிழ்லையும் சொல்லுவேன், சில பேருக்கு புரியலைன்னா, the success in your life lies in bridging the gap between the stimuli and response. என்ன அது ஸ்டிமுலி? படுத்திருப்போம்,
நான் ஹர்ட் பண்ணிட்டனோ அப்படின்னு, ஒருத்தரை ஹர்ட் பண்ணிட்டனோ இந்த வார்த்தையால் அப்படின்னு படுத்துக்கிட்டே நடப்போம். சார் தான் அப்படின்னு தோணும். அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னு முதல்ல ஐ எம் சாரி, ஐ டென்ட் மீன் திஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் ரெஸ்பான்ஸ். அந்த சக்ஸஸ் எதில் இருக்கான்? இந்த ஸ்டிமுலிக்கும் இந்த ரெஸ்பான்ஸுக்கும் உள்ள இடைவெளியை குறைப்பதில் இருக்கிறது. அதான் சக்ஸஸ். மாதா எலிசபெத் மாசமா இருக்காங்கன்னு சொன்ன உடனே விரைந்து சென்றாள். ஆன்மீகத்துக்கு அதுக்கு மேல என்ன இருக்கு? உடனே அந்த பணியாட்கள் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே செய்தார்கள் அல்லவா? அப்புறம் மூணாவது கிவ், இயேசுவையே கொடுத்தார், தன்னுடைய வாழ்வை கொடுத்தார், தன்னுடைய வாழ்வை கொடுத்தார். அதை இது நம்ம மரியாலிஸ் குல்தூஸ் அந்த அப்படிங்கிற ஒரு, அது நல்ல அருமையான ஒரு அப்போஸ்தலிக்க மடல். அது எழுதினவர் மணி போயிட்டார்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும் அவரை. அது கலபுய், இஞ்ஞாசியோ கலபுய். ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் வித் ஃபார் 1 hour. கலபுய் ரொம்ப அருமையாக அதில் எழுதியிருக்காரு. மாதா எப்படி இறை வார்த்தையை கேட்கிறார். 2ஆம் பக்கம் பாருங்க. மாதா வெர்ஜின் ஓரான்ஸ் கேட்குறாங்க, இல்லை வெர்ஜின் ஆடியன்ஸ் கேட்குறாங்க. தோடுடைய செவியன்னு இவர் சொல்கிறார்ல, யார் இது? இவர் சீர்காழியில், யார் உனக்கு இப்படி ஞானம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ மோயிசன் எப்படி யாவேயினுடைய பின்புறத்தை மட்டும் பார்த்தாரோ, இயேசுவினுடைய முன்புறம் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தது, பின்புறம் பழைய ஏற்பாட்டில். அது மாதிரி இந்த திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன், காடுடை பொடி பூசி அப்படின்னு சொல்லுவார் திருஞான சம்பந்தர். அதை மாதிரி மாதாவுக்கு பாருங்க, விசாலமான காது, விசாலமான காது, தோடுடைய செவியன் போன்று விசாலம். இறை வார்த்தை ஒரு வித்தியாசம் இருக்கு. நாமும் தானே இறை வார்த்தையை கேட்கிறோம். மாதா இறை வார்த்தையை காதால் கேட்டு கற்பப்பைக்கு அனுப்புறாங்க, நாம் காதால் கேட்டு இதயத்திற்கு அனுப்ப வேண்டும். அவர்கள் உடல் கொடுத்தார்கள், நாமும் உருவங்கள் கொடுக்க வேண்டும், கிறிஸ்துவின் மனநிலைகளை உருவாக்க வேண்டும். அதான் பாருங்க, மாதா வீர்கோ ஆடியன்ஸ், அப்புறம் வீர்கோ ஓரன்ஸ், தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறது. அப்புறம் பரமனுக்கு தன்னையே ஒப்பு கொடுக்கின்ற, இதெல்லாம் அந்த மரியாலிஸ் குல்தூஸ் அப்படிங்கிற என்சிகதி அப்போஸ்தலிக்க மடலில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வழிபாடு என்பது மாதா எங்கே பிரசன்னமாக இருக்காங்க? ஹபிச்சுவலா, வழக்கமா திருவழிபாட்டில் இருக்கிறாங்க. ஹபிச்சுவல், 2 மோடு, 2 விதங்கள்ல மாதா பிரசன்னமாக இருக்காங்க. ஹபிச்சுவல் தான் வழக்கம், திருவழிபாடு. இன்னொன்று எக்ஸாம்பிளரி, அது எப்பப்போ? அவர்களுடைய ஃபீஸ்ட்டை கொண்டாடும் போது திருவழிபாடில் 2 modes. ஒன் இஸ் ஹபிச்சுவல் மோட், இன்னொன்று எக்ஸாம்பிளரி மோடு. ரெண்டும் லிட்டர்ஜியில் தான். இப்போ இந்த பாப்புலர் டிவோஷன்ஸ் எல்லாம், பாமர பக்தி முயற்சிகள் நம்மலாம் செய்கிறோமே, அது டீவியேஷன் கிடையாது. இது ப்ரிப்பரேஷன் ஃபார் த லிட்டர்ஜி அண்ட் எக்கோ ஆஃப் த லிட்டர்ஜி. அந்த வழிபாட்டை நாம் தயாரிப்பதற்கு உதவுகிறது, அந்த வழிபாட்டை நாம் எதிரொலிப்பதற்கும் அது உதவுகிறது. மரியாளுடைய அந்த பக்தி. அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த தூதுரை மன்றாட்டு, ஜெபமாலை சொல்கிறோம் இல்லையா? தூதுரை, மூவேளை மன்றாட்டு. மிக எளிமையான அமைப்பும் விவிலிய பிரதிபலிப்பும் மனு அவதாரத்தின் மாறாத மதிப்பீடுகளையும் உள்ளடக்கியது. 5 நூற்றாண்டுகளாக திருத்தந்தையர்கள் அடர்ந்தும் தொடர்ந்தும் ஜெபித்தது இந்த ஜெபமாலை மன்றாட்டு. அதை பற்றி போதித்தது ரொசாரியும் வெர்ஜினிஸ் மரியே. கடைசியாக இந்த என்சிக்லிக்கல் பாருங்க, அதனுடைய கடைசி பேரா பாருங்க. நீங்க ஆமென்னு சொல்றப்ப there is a profound analogy between this amen and fiat of Maryன்னு வரும். அந்த கடைசி இது ஆமென் சொல்றோம்ல, இயேசுவை நம்ம வாங்க போறது, அதுக்கும் profound, மிக ஆழ்ந்த, அடர்ந்த, உயர்ந்த ஒரு பொருள் ஒப்புமை. அதற்கும் மரியாள் ஆமென் என்று சொன்னது, ஆகட்டும் என்று சொன்னதற்கும் நீங்கள் ஆமென் என்று சொல்வதற்கும் ஒப்புமை இருக்கிறது, மிக சிறந்த ஒப்புமை இருக்கிறது என்று அதை சொல்லி முடிப்பார். அதுல நிறைய அதை பத்தி புது இது வத்திக்கான் சங்கத்திற்கு முன்னாடியே உங்களுக்கு இப்போ பயஸ் 12 என்ன சொல்லியிருக்கிறாரு?
புதிதான ஜெபமாலை அந்த தியானிக்கக்கூடிய தலைப்புகளை கண்டுபிடிங்கள்னு சொல்லியிருக்கிறேன். புது புது லிட்டனி எல்லாம் உருவாக்குங்கிறதெல்லாம் என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ நிறைய வந்திருக்கு. இப்போ ஒர்க்கர்ஸ், மதர் ஆஃப் த இமிக்ரன்ட்ஸ், எங்கள் பங்குகளில் எங்கள் தஞ்சாவூர் பக்கம்லாம் யாரும் இல்லை, எல்லாம் எங்கன்னா திருப்பூரில் இருக்கிறான், இல்லைன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க, இல்லை வேறு இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய ஆன்மீகம் என்ன, அது உங்கள் மேல் வைக்கப்பட்ட சவால். ஐ எம் ஹாப்பி. ஜனங்களையும் ரிலிஜியஸ் செமினேரியன்ஸையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு பயிலரங்கு செய்வது இந்த செமினரியை நான் பாராட்டுகிறேன். எதிர்காலத்தில் நமக்கு இருக்கின்ற சவால்களை சேர்ந்து நாம் சந்திப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த ஜெபத்தில், இந்த ஜெபமாலை ஜெபத்தில் பாருங்க, கான்டெம்ப்ளேஷன், காட்சி, கான்டெம்ப்ளேஷன் இருக்கிறது. அப்புறம் கிரைஸ்ட் சென்டர்ட் அண்ட் மேரியன், கிரைஸ்ட் சென்டர்ட் அண்ட் மேரியன். அப்புறம் என்னது, இந்த ஜெபமாலை இஸ் a compendium of the gospel. நற்செய்தியினுடைய சுருக்க வாய்ப்பாடு ஜெபமாலை என்பது. நீ ஒரு பத்து எங்கேயாவது சொல்லலாம், இன்னொரு பத்து இன்னொரு இடத்துல சொல்லலாம். எப்போ த்ரூ அவுட் த டே யூ கேன் சேக்ரலைஸ் த டே, புனிதப்படுத்தலாம். ஒரு இடத்துல தான் சொல்லணும்னு இல்லை, ஒரே மூச்சில் தான் சொல்லி முடிக்கணும் என்பது இல்லை. கம்பெண்டியம் ஆஃப் த காஸ்பல். இன்னொன்று, திஸ் இஸ் ஆல்சோ லிட்டர்ஜிக்கல். இட் இஸ் ஆல்சோ லிட்டர்ஜிக்கல். காரணம், அந்த திருவழிபாட்டில் இருக்கிற முறைமைகளும் இதில் அடங்குகிறது. எனவே மறை உண்மைகளை தாங்கிய திருச்செபமாலையை முறையாக நாம் ஜெபிக்கும் போது திருவழிபாட்டிற்கு அவை சிறந்த தயாரிப்பாக, வழிபாட்டின் எதிரொலியாகவும் அவைகள் உள்ளன. இந்த உள்ளார்ந்த பொருள்கள் நமக்கு புரியும் போது இஜெபங்களின் நோக்கம் நிறைவேறுகிறது. அதே சமயத்தில் சில டேஞ்சர்ஸும் இருக்கு. ட்ரினிட்டி, தமத்திருத்துவம், இதில் மாதாவையும் கொண்டு போய் சேர்த்து குவாட்ரினிட்டின்னு பண்ணிடக்கூடாது. நம்ம குவாட்ரினிட்டி அப்படி பண்ணிடக்கூடாது. அது மனிதர்களுடைய இயல்பு. காடஸ், அதுதான் போப்பே சொல்றாரு, மாதாவை பெட்டர் தட் யூ கன்சிடர் ஹர் அஸ் யுவர் எல்டர் சிஸ்டர். பெட்டர். மாதா, மதர் ஆஃப் த சர்ச்சுங்கிற டைட்டில் தான் என்னைய பொறுத்தவரை பெஸ்ட். பிகாஸ் மதர்னு சொல்றப்ப கிறிஸ்துவுக்கும் மதர், திருச்சபைக்கும் மதர், மதர் ஆஃப் த சர்ச், எனக்கும் மதர் என்று. ஏனென்றால் அவர் அன்று முதல் தன்னுடைய வீட்டில் அவரை ஏற்றுக்கொண்டார். யாரு? அருளப்பர். நாம் அன்று முதல் நம்முடைய இதயத்தில் மரியாவை ஏற்றுக்கொள்கிறோம். மதர், மதர். அருளப்பர் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் ஏற்றுக்கொள்ளும் மதர். ஆனால் தேவதையாக மாற்றிவிடக்கூடாது. ஸ்டீவன் பெங்கோ இஸ் an author who has done a very insightful research on goddess worship. நம்ம தமிழ்நாட்டு தேவதைகள்லாம் நமக்கு தெரியாததெல்லாம் அவர் ஆராய்ச்சி பண்ணி ஸ்டீவன் பெங்கோ ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் எ புக். என்னுடைய அந்த செமினார் இதில் NBCLCயில் ஒரு செமினார் வச்சோம் பாருங்க, அதில் அவருடைய புக்கிலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு எழுதியிருக்கிறோம். கடவுளை இந்த வார ஜெர்மன் பொயட் ஒருவர் சொல்றாரு, I see thee Mary in 1,000 ways so beautifully expressed, but no image can express the way in which my soul can see thee. அது நல்லா தமிழ் படுத்துங்களா, அது அப்படியே பாட்டை கூட நீங்கள் போடலாம். இது எங்கள் லோக்கையா ஒரு மியூசிக் போட்டிருக்காரு, இது பாட்டு எழுதி யானி பாட்டு போட்டிருக்காரு, அழகு. அது கிளாசிக்கல். எனக்கு அது கூட வேளாங்கண்ணி ஆண்டமாக போட சொல்லலாமான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது எங்கள் புது பிஷப்ட சொல்லி அவ்வளவு அருமையாக போட்டிருக்காங்க. லோக்கையாங்கிறவர் இறந்து போனார், அழகு அப்படின்ட்டு. அது மாதிரி ஐ சீ தி. அப்போ என்னுடைய எத்தனையோ விதங்களில் உன்னை வடிவமைத்திருப்பதை நான் பார்க்கிறேன், 1000 வடிவங்களில். இன்னும் என்னுடைய ஆன்மா உன் அழகை பார்ப்பது போல யாரும் வடிவமைக்கவில்லை அப்படிங்கிறது அந்த ஜெர்மானிய கவிதையினுடைய பொருள். நேரம் வந்துக்கிட்டே இருக்கு. பசும்பக்தினா நீங்கள் அப்புறம் அதெல்லாம் படித்து பார்க்கலாம். பசும்னா அந்த பாட்டில் தான் இந்த எந்த பாட்டு, பரஞ்சோதி முனிவருடைய பாட்டு சொன்னேன்ல, கண்ணுதற் பெருங்கடவுள் கலகமோடு அமர்ந்து கலகமோடு ஆய்ந்து அறிந்த பசுந்தமிழ் அப்படின்னா ஃப்ரெஷ். பசும்பாடு, பசும் மாடு, பசும் பக்தின்னு போட்டிருக்கேன். ஸோ சம் ஆஃப் யூ எக்ஸ்பர்ட்ஸ் மஸ்ட் கரெக்ட் மீ ஆல்சோ. ஐ எம் வெரி ஓப்பன் ஃபார் கரெக்ஷன். நானாக போட்டேன் பசும் பக்தி அப்படின்ட்டு. ஃப்ரெஷ்,
ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் தகுந்தது போல் நாம் புது புது பக்தி முயற்சிகளை கண்டுபிடிக்க வேண்டும், சிந்தனை வேண்டும். அதுதான் இன்னோவேஷன் நான் சொன்னேன். ஃபிடெலிட்டி அண்ட் இன்னோவேஷன் இரண்டையும் நாம் சேர்த்தே பார்க்க வேண்டும். ஒன்றை விட்டு ஒன்று செய்ய முடியாது. ஃபார் டி அல்ஃபோன்ஸ் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு, அதுலேருந்து கொடுத்துருக்கேன். பிஷப் ஆனந்தம் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு, அதுலேருந்து சில உதாரணங்கள் கொடுத்துருக்கிறேன். கரம்பே அசை செட் இறையிட்ட அடிக்கல். இறையிட்ட அடிக்கல்னா அந்த மாதாவே கடவுளால் உருவாக்கப்படும். ஆனால் அதுவே பிரிவினைகளுக்கு தன்னை சுற்றி நாம் எழுப்பும் சுவர்களே மற்றவர்களுக்கும் சுவராக அமைந்து விடுவது என்பது போல அதுவே பிரிவினைக்கு வித்திடுகிறது. அயர்லாண்டில் ஒரு முறை ஒரு இந்தியன் அப்படியே வாக் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த எக்குமெனிசம் இதை பற்றி வாக் பண்ணியிருக்கிறப்ப ஒரு ஐரிஷ் மேன், ஒரு இந்தியன் வாக் போகிறாரு அங்கே ஒரு பாலத்தில். இவர் போய் ஆர் யூ கேத்தலிக் ஆர் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு கேட்குறாரு. இப்படி பார்த்துட்டு அவன் ஐ எம் ஃப்ரம் இந்தியா. தட் இஸ் ஓகே. ஆர் யூ கேத்தலிக் இண்டியன் ஆர் ப்ராட்டஸ்டன்ட் இண்டியன்? அவனுக்கு அதுவும் புரியலை. ஐ எம் அ ஹிந்து. ஓ தட் இஸ் ஓகே. ஆர் யூ கேத்தலிக் ஹிந்து ஆர் ப்ராட்டஸ்டன்ட் ஹிந்து அப்படின்னு. ஏன்னா அயர்லாண்டில் இந்த ப்ராட்டஸ்டன்ட் கேத்தலிக்ஸ் அப்படி வேண்டாம், வெறுப்பு அப்படி இருக்கும். பிட்டர்னஸ், அக்ரிமணி ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது. ஸோ அது யாரை பார்த்தாலும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணணும். இவனை பார்த்து நம்ம நாட்டில் பண்ணிக்கிறாங்கல்ல, ஒரு ஆளை பார்த்தா இவர் என்ன ஜாதின்னு அப்படி இவர் உங்களுக்கு சொந்தமா, அவர் உங்களுக்கு சொந்தமா, நீங்கள் அங்கே பிறந்தீங்களா இங்கே பிறந்தீங்களா கேட்குறது. அதே மாதிரி அந்த அயர்லாண்டில் ஆர் யூ கேத்தலிக் ஆர் ப்ராட்டஸ்டன்ட், ஆர் யூ கேத்தலிக் ஹிந்து ஆர் ப்ராட்டஸ்டன்ட் ஹிந்து, இதெல்லாம் அதுபோல இன்றைக்கு மாதா ஒரு பிரிவினைக்கு வித்திட்டது போல தோன்றுகிறது. அப்படி இல்லை. மாதா கேதர்ஸ், மாதா அனைவரையும் கேதர்ஸ். லூத்தர் இதை பற்றியெல்லாம் லூத்தரே has written a beautiful commentary on Magnificat. நீங்கள் படித்து பார்க்கணும். I have the Xerox copy. I got it from this one, Dayton, University of Dayton. I brought it here. If anybody is interested, I can give you. If you give 10 ரூபா நோட்டில் எழுதி கொடுக்கணும், எனக்கு திருப்பி தந்துடுவேன் அப்படின்னா. காட்சி அனுபவங்கள் நிறைய இருக்குது. காட்சிகள் புது நார்ம்ஸ் ஆர் கிவன் பை த சர்ச். காட்சி காண்றாங்கல்ல சில பேர். இன்னாசியார் சொல்லியிருக்காரு, காட்சி காண்றோம்னு யாராவது சொன்னால் முதல்ல அவங்க தூங்குனாங்களான்னு பாருங்க அப்படின்பாரு இன்னாசியார். அல்லது கொஞ்சம் ஒயின் கொடுத்து கொஞ்சம் தூங்க வைங்க அப்படின்பாரு இன்னாசியார். சில பேர் காட்சி ஒரு மாதிரி சிசோஃப்ரெனிக்காக இருப்பாங்க. சில பேர், நிறைய பேர் நம்ம கேத்தலிக்ஸில் கூட அப்படி இருக்கிறாங்க. காட்சி அங்கே இது இங்கே அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். மாதா கண் அழுவுறது, இது மாதிரி சில ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. ஃபேக்ட்ரிஸ், அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டாச்சுலேருந்து உங்களுக்கு ரத்தம் வர்றது மாதிரி செஞ்சு தர்றதுனா அதுக்கு ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஆயில் வர்றது மாதிரி பண்ணுறதுனா ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. நாம் அதிலெலாம் ஆர்வமே காமிக்கக்கூடாது. உடனே பஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பஸ்ஸு அது மாதிரி செய்கிறாங்க. இந்த முடிவுரையை வாசிக்கிறேன். when asked, தமிழ்லையும் சொல்கிறேன். when asked about, by மிஸ்டேக்காகவே இங்கிலீஷில் போட்டேன். when asked about the decline of the Marian devotion, decline, குறைந்து வருகின்ற மரியாள் பக்தியை பற்றி கார்ல் ரானரிடம் கேட்டபோது அவர் எப்படி சொன்னார்? he answered that the danger is to turn the central truths of the faith into abstractions. வெற்று வாதங்கள். விசுவாசத்தை மாதா இல்லைன்னா, மாதாவை எடுத்துட்டிங்கன்னா, டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, வெறும் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், வெற்று வாதம், வெற்று சுருக்க வாய்ப்பாடு, அதில் ஒன்றும் பிரேஸ் தான் டேஞ்சர் அப்படிங்கிறாரு. அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஹேவ் நோ நீட் ஃபார் அ மதர், நோ நீட் ஃபார் அ மதர். கார்ல் ரானர் அவர்கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்டாங்களாம். கேட்டவர் ஆரோக்கியதாஸ், ஜெஸ்விட் ஹூ டைடு. ஹீ டோல்டு மீ. அப்படி கேட்டப்ப அவர் கேட்கல, அவருக்கு யாரோ அவருடைய ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காங்க, ராணா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரெவலேஷன், த விஷன் இன் லூட்ஸ் அண்ட் த விஷன் இன் ஃபேட்டிமா? Lady of Fatima was little jealousy about our Lady of Lourdes. No, there is some subtle truth in it. No, I'm not belittling the visions. Visions எல்லாம் உண்மை. ஏன் சின்னப்பருக்கு விஷன்ஸ் வந்திருக்கு, ஸ்டீஃபனுக்கு அப்போஸ்தலர் பணியில விஷன்ஸ் வந்திருக்கு, பைபிள் ஃபுல் ஆஃப் விஷன்ஸ் இருக்கு. I'm not belittling, but there is also danger of making use of these things for mundane purpose, purely mundane purpose. அதில் கவனமாக இருக்க வேண்டும்.
என்பதற்காக நான் அதை சொல்லுகிறேன். உயிர்த்த ஆண்டவரை மட்டுமீறி மானசீகமான முறையிலே மட்டும் நான் பார்க்கிற போது, அவருடைய இந்த தெளிந்த தாயை விட்டு மானசீகமான முறையில் மட்டும் பார்க்கிற போது, அவரின் மானிட வாழ்வு சார்ந்த அம்சங்கள் மறைந்து போகும் அபாயம் உள்ளது. He is also human. Jesus is a human being with flesh, with blood. அதானே இந்த மனு அவதாரத்தினுடைய இதுவே அதானே. இதே போலதான் தாய்மை உணர்வில்லாத பக்தி முயற்சிகளும் ஆகும். 1965ஆம் ஆண்டே டான் ஹெர் என்ற இறையரால் ஒரு பக்தி வாய்டு உருவாகி வருவதை சொல்லியிருக்கிறார். பக்தி வாய்டு, வெற்றிடம். ஒரு யுஎன்ஓ இவர் ஒரு பிளேன் கிராஷில் இறந்தார். அப்போ என்ன தெரியுமா, அந்த யுஎன்ஓ ஆஃபீஸில் அவருக்கு இரங்கல் வச்சாங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா இது நடந்தது ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். யூ கேன் see in the net. பட் அந்த ராத், இப்போ என் பூ கொடுத்தீங்கல்ல, அந்த அது என்ன ராத்தா ரேத்தா ரீத்தா ரீத் தேங்க்யூ. அந்த ரீத்தில் வாய்டு அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம். நீ இல்லாத உலகம் வெறுமையாக இருக்கிறது. வாய்டு இறந்தப்ப அப்படி கொண்டு போய் அதை வச்சாங்களாம். அது மாதிரி பக்தி வாய்டு, பக்தி இல்லாத வெற்றிடம் உருவாகுகின்ற டேஞ்சர் இருக்கும் என்று அந்த ஹெர் என்பவர் எந்த வருடத்தில் நம்மளுக்கு வார்ன் பண்ணியிருக்காரு? 1965. பாரதிதாசன் வடமொழியில எழுதிய பில்கினியம் என்ற ஒரு நூலை தழுவி ஒரு பாட்டு எழுதினார். நீங்க அந்த பாட்டை படிச்சு பாருங்க. இன்ட்ரெஸ்ட், அவுட் ஆஃப் ஜஸ்ட் கியூரியாசிட்டி. என்ன அருமையா எழுதியிருக்கிறாரு. அதை நான் கொஞ்சம் தழுவிட்டேன், திருடலை, அதை கொஞ்சம் தழுவி. இது சுப்பு ஆறுமுகம் வில்லுப்பாட்டு பாடுவார், தெரியுமா யாருக்காவது? அவங்க பாரு தெரியும். அவர் அண்ணாவினுடைய எழுத்துக்களை முடிக்காம இறந்து போயிட்டாரு. 2 லைனு முடிக்காம. அப்போ அவர் சொல்லுவார், சுப்பு ஆறுமுகம், அண்ணாவின் எழுத்துக்களை நாம் எதற்கு தொட வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியத்துக்கு தான் தொடலாம், தொட்டு முத்தம் விட்டுக்கலாம், அவ்வளோதான் தொடணும், மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி பாரதிதாசனுடைய வார்த்தைகளையும் நான் அப்படித்தான் பாரு, தொட்டு முத்தம் இட்டுக்கலாம். பட் நான் கொஞ்சம் கொழுப்பு, நீங்கள் இந்த செமினரி கொடுக்குற ஒரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொஞ்சம் மாற்றி மாதாவுக்கு, அது லவ் சாங் தான். டோட்டா புல்க்ரா அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. டோட்டா புல்க்ரான்னா டோட்டல் பியூட்டி, முழு மொத்த அழகின் மொத்த உருவம் அப்படின்னு சொன்னது 4ஆவது நூற்றாண்டிலே. இது ஜூடித் புக்கு சாங் ஆஃப் சாங்லேருந்து எடுத்து 4ஆவது நூற்றாண்டிலே ஒரு ப்ரேயர் இருக்குது மாதாவுக்கு. அந்த வார்த்தையை பால் தி 6th இந்த கவுன்சிலில் நிறைய டென்ஷன் இருந்துச்சு, மாதாவை பற்றி தனி ஒரு ஏடு வேணும்ட்டு. டக்குன்னு அந்த வார்த்தையை யூ ஆர் த டோட்டல் பியூட்டின்னு அவங்களெல்லாம் சாந்தப்படுத்தினார். டோட்டல் பியூட்டின்னு சொல்லி அவர் சாந்தப்படுத்தினார். அந்த பாட்டு நான் மாதாவுக்கு சொல்கிறேன் பாருங்க. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகிறாய், ஒளிமுகத்தை எங்கள் திருத்தலங்களில் காட்டுகிறாய். நீ வானச்சோலையிலே பூத்த தனி பூவோ, காலை வந்த செம்பருதியோ, ஆன்மீக தரித்திரராய் தினைத்துணையும் இயேசுவை எண்ணா மக்களுக்கு கவின் நிலவே உன் வழியாய் அருள் செல்லட்டும். நிலவுக்கோ பூமிக்கோ தன் ஒளி இல்லை என்றாலும், நிலவுக்கோ பூமிக்கோ தன் ஒளி இல்லை என்றாலும், அவர் நிலவுக்குன்னு மட்டும்தான் சொல்லிதார், நான் பூமிக்கும் சேர்த்துக்கிட்டேன். இல்லை என்றாலும் இதய சூரியனே, சன், SUN, கிரைஸ்ட் ஆல்சோ இஸ் த சன், சன், இதய சூரியனே, இயேசுவை புவிக்கு பிரதிபலித்து அழகூட்டும் தாயே நீ வாழ்க. இயேசுவை புவிக்கு பிரதிபலித்து அழகூட்டும் தாயே நீ வாழ்க. எங்கள் புவிக்கு ஏது உன்போல் தன் ஒளி. புவிக்கு ஒளி இல்லை, ஆனால் இருந்தாலும் அந்த புவியில் நீ ஒரு தன் ஒளி என்று அதோடு நான் முடிக்கிறேன், என்னுடைய பேச்சை முடிக்கிறேன்.